ராமநாதபுரம் மாவட்டத்துல காட்டு பன்றிகளை ஒலிபெருக்கி மூலமா ஓட விட்டுருக்காரு ஒரு விவசாயி. காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த மாற்று முறைய இப்படி இங்க ஒரு விவசாயி கையாண்டிருக்காரு. வாங்க என்ன இவர் செஞ்சிருக்காரு அப்படின்றத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சூடியூர் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி மணிமாறன். இங்க காட்டுப்பன்றிகளுடைய அட்டகாசம் அதிக அளவுல இருக்கிறதா கூறப்படுது. இதனால நெற்பயிர்கள் சேதமடைஞ்சு விவசாயிகள் கடும் நஷ்டத்துக்குள்ளாகிறதாகவும் கூறப்படுது. இந்த சூழலை தான் இந்த மாதிரி வரக்கூடிய காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்துறதுக்காக ஒலிபெருக்கிய அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதாவது நாய் குறைக்கிற மாதிரியான ஒலிபெருக்கிய தான் அவர் பயன்படுத்தி இருக்காராம். மதுரையில இருந்து நாய் குறைக்கிற மாதிரியான 2 ஒலிபெருக்கி கருவிகளை வாங்கிட்டு வந்து விவசாய நிலத்துல பொருத்தி இருந்திருக்காராம். இரவு 10 மணில இருந்து காலை 8 மணி வரைக்கும் நாய் குறைக்கிற மாதிரி இந்த ஒலிபெருக்கி ஒலியை எழுப்புமா. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் சுற்றளவு வரைக்கும் இந்த ஒலியுடைய சத்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அதன் மூலமா இப்போ பன்றிகள் அந்த பகுதிக்கு வர்றது குறைஞ்சிருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த பகுதிகளில் காட்டு கருவேல மரங்கள் அதிகமா இருக்கிறதாகவும் அதுக்குள்ள காட்டு பன்றிகள் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதாகவும் இந்த கருவேல மரங்களையும் காட்டு பன்றிகளையும் அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருந்திருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் 67,000 ஏக்கருக்கு மேல நெல் விவசாயம் செய்யப்பட்டுட்டு வருது. இப்படிப்பட்ட சூழல தான் இப்படி விவசாயம் செய்யக்கூடிய நிலத்துல காட்டு பன்றிகள் வந்து விளைநிலங்களை சேதப்படுத்திட்டு போறதுனால விவசாயிகள் கடும் நஷ்டத்துக்குள்ளாகிறதாகவும் இதனால விவசாயத்தை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னு இவங்க தெரிவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல தான் இந்த மாதிரியான கோரிக்கையை விவசாயி மணிமாறன் வச்சிருந்திருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.